வணக்கம் துஷால். பாமக பிரமுகர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கொலைக்கான முக்கிய காரணம் என்ன என்பது குறித்து தெரிய வந்திருக்கிறது. முதற்கட்ட விசாரணை கோரும் செய்தி என்ன? வணக்கம் தனலட்சுமி. செங்கல்பட்டு அருகே பாமக பிரமுகர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியிலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. செங்கல்பட்டு அருகே இளந்தோப்பு பகுதியிலே பாமக பிரமுகர் இளந்தோப்பு வாசு மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் பதவி வகித்து வந்த இளந்தோப்பு பகுதியைச் சேர்ந்தவர் வாசு என்பவர் லாரியின் தண்ணீர் எடுக்க வந்தபோது வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். வாசு தனியார் நிறுவனங்களுக்கு அந்த கேட்டரிங் சர்வீஸ் மற்றும் குடிநீர் சப்ளை செய்யும் தொழில் செய்து வரும் நிலையில கொலை செய்யப்பட்டார். தற்பொழுது தொழில் போட்டி காரணமாக கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமாக கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இளந்தோப்பின் வாசுவின் உடலை கைப்பற்றி செங்கல்பட்டு தாலுகா போலீசார் தற்பொழுது செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு உடலை அனுப்பி வைத்துவிட்டு இது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இவர் தற்பொழுது பாமக அன்புமணி ஆதரவாளராக உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது இளந்தோப்பு வாசு மர்ம நபர்களால் வெட்டி அந்த படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில பரபரப்பை ஏற்படுத்தியது. அந்த பகுதியில தற்பொழுது பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு கட்சி நிர்வாகிகள் மற்றும் உறவினர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். இதனால அரசு மருத்துவமனை வளாகமும் தற்பொழுது பரபரப்பாக காணப்படுகிறது. செங்கல்பட்டு அருகே பாமக பிரமுகர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டவும் அந்த பகுதியிலே வெறும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி துஷால்.